மைண்ட் டயர்டா இருக்கா? இல்ல பாடி தான் டயர்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டா ஒரு ரீல் போட்டிருந்தோம். அந்த ரீலுக்கு நெறைய பேர் வந்து என் மைண்ட் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் இன்னொரு ரீல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் அதோட கன்டினியூஷன் உங்களுக்கான அந்த மைண்ட எப்படி வந்து அந்த டயர்ட்னஸ்லேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த பதிவு. ஸோ மைண்ட் டயர்டா இருக்கு. ஓகே தெரிஞ்சிருச்சு. அப்ப அத வந்து சரி பண்ணணும் இல்லையா? அண்ட் மைண்ட் டயர்டா இருக்கும்போது என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த என்ன டெக்னிக் சிம்பிள் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 3R மென்டல் ரீசெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3R அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா வந்து, ரெட்யூஸ், ரெக்கவர் அண்ட் ரீஸ்டார்ட். ஸோ இதுதான் அந்த 3R. ஸோ ரெட்யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெட்யூஸ் அப்படிங்கிறது என்ன ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மைண்ட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா, அது ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவையில்லாம ஸ்டிமுலேட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டிமுலேஷன டைவர்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டைவர்ட்லாம் நீங்க இங்க பண்ணவே வேணாம். அந்த ஸ்டிமுலேஷனையே ரெட்யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி குறைச்சிரணும். நம்ம இந்த காலத்துல மைண்ட் வந்து ஜாஸ்தி வந்து ஸ்டிமுலேட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபோன் யூசேஜ் தான். ஸோ ஃபோன வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாவே, சும்மா கையில எடுத்துட்டோம் அப்படின்னாவே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ள உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். ஸ்க்ராலிங் போய்க்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன ரிப்ளை போடுறது, சேட்டு, கான்வர்சேஷன் அப்படியே லென்த்தியா போய்க்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாரி உங்க பிரெயின ஓவரா ஸ்டிமுலேட் பண்ற விஷயத்துக்கு ஒரு பாஸ் கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே. ஸோ பாஸ் குடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்டின்னா, தயவு செஞ்சு மொபைல தூக்கி ஓரமா வச்சுரணும். மொபைல யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல இதே இன்னும் ரொம்ப வேற மாதிரிங்க, நான் மொபைல்லாம் எனக்கு பெரிய ஸ்டிமுலேட் பண்ணாதுங்க அப்டின்னா, ஸ்க்ரீன் டைம் வேற எதுவும் இருக்குதான்னு பாருங்க. வேற எதுவும் டிவி பார்க்குறது, சீரிஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே பயங்கரமா வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ஓவரா ஸ்டிமுலேட் பண்ணும். ரொம்ப டயர்ட் ஆக்கும். ஆனா அதுதான் வந்து ரெஃப்ரெஷிங்க்குன்னு நெனச்சு பண்ணுவாங்க. ஆனா அது அவங்கள ஜாஸ்தி டயர்ட் ஆக்கி ட்ரைன் பண்ணிடும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன விஷயம் உங்கள ஓவரா ஸ்டிமுலேட் பண்ணுதோ, அந்த ஸ்டிமுலேஷன குறைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம். ஸோ ரெட்யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் ரெக்கவர். ஸோ ஒரு விஷயத்த ஸ்டிமுலேட் பண்றத ரெட்யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும் இல்லையா? ஸோ மைண்ட் டயர்டா இருக்கு. என்ன மாரி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னா, சரி ரெக்கவர் அப்படிங்கிறது அந்த மைண்டுக்கான ஆக்சுவல் ரெஸ்ட் குடுக்கணுங்க. கம்ப்ளீட்டா எந்த வேலையும் செய்யாம அமைதியா அதுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. பேட் இருக்கும் இல்லையா? "நல்ல வேலைப்பா நீ எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. எப்புட்றா எதுவுமே பண்ணாம இப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, வேற இடத்துலலாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்க மைண்ட் டயர்டா இருக்கும்போது எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்துரணும். நீங்க மட்டும் தனியா அமைதியா ஒரு 5லேருந்து 10 நிமிஷமோ முடிஞ்சுச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸோ எந்த வேலையும் செய்யாம மியூசிக் முடிஞ்சா ப்ளே பண்ணுங்க. இல்ல மியூசிக்கே இல்லப்பா அப்படின்னாலும் படுத்துருங்க. படுக்கவே முடியலப்பானாலும் உட்காந்து மைண்டுக்கு ஆக்சுவலான ஒரு ரெஸ்ட், ஒரு காமிங் ஸ்டேட்டுக்கு உங்க மைண்ட் போகணும். எதையும் யோசிக்காம அமைதியா போயிடணும். உடனே எனக்கு யோசனை வந்துருமேங்க, ஓவர் திங்கிங் போயிருமேங்க அப்படின்னா, ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான கிரவுண்டிங் டெக்னிக் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லுவோம். 5 விஷயங்கள் உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள பார்க்கணும். 4 விஷயங்கள் தொட்டு உணரணும். 3 விஷயங்கள் கேட்கணும். 2 விஷயங்கள் ஸ்மெல் பண்ணணும். 1 விஷயம் டேஸ்ட் பண்ணணும். இத இன்னும் டீட்டெயிலா ஓவர் திங்கிங் காரங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த வீடியோல. ஸோ இந்த மாதிரி மைண்ட வந்து ஆக்சுவல் ரெஸ்ட் குடுத்துருங்க. ஸோ எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு ரெக்கவர் அப்படிங்கிற பார்ட் அழகா நடந்துரும். ஸோ ரெட்யூஸ் பண்ணியாச்சு, ரெக்கவர் பண்ணியாச்சு. 3 ஆர் என்ன அப்படின்னா ரீஸ்டார்ட். ஸோ இது 2ம் நடந்ததுக்கப்புறம் அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும்ல. மைண்டுக்கு மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் குடுக்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு ஒரு கனெக்ஷனோட சொல்லணும் அப்டின்னா, இப்போ ஃபோன் இப்போ பேட்டரி லோ ஆயிடுச்சு. பேட்டரி லோவானா என்ன பண்ணுவோம்? அத வந்து கொண்டு போய் சார்ஜ்ல போட்டுருவோம். ஸோ அத பாஸ் தனியா வச்சுட்டோம். அதுதான் ரெட்யூஸ். அண்ட் ரெக்கவர். அதுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டோம். அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அது சார்ஜ் ஏறட்டும்னு ரெஸ்ட் குடுத்துட்டோம். சார்ஜ் ஏறுது. ஸோ சார்ஜ் ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆஃப் ஆன மொபைல ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும். என்ன மாரி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்டின்னா, உடனே மொபைல் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணு, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுன்னு எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லா வேலையும் எடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு சின்ன வேலைய எடுத்து அந்த வேலைய சக்சஸ் பண்ணுங்க. அப்போதைக்கு எது பிரியாரிட்டைஸோ அந்த வொர்க் எடுங்க. அந்த வொர்க்க சக்சஸ் பண்ணுங்க. ஸோ டேக் அ ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம்.
அப்பதான் வந்து ஒரு சக்சஸ் பார்க்கும்போது மனசு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படும். "ஓ! பரவாயில்லையே! சூப்பர்டா! நம்ம இத பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஸோ எப்பவுமே மைண்ட் டயர்டா இருக்கும்போது இந்த 3 விஷயத்த செய்ய மறந்துறாதீங்க. ரெட்யூஸ், ரெக்கவர் அண்ட் ரீஸ்டார்ட். ஸோ இந்த மாரி குட்டி குட்டி டிப்ஸுக்கு மேனகா சைக்காலஜிஸ்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.